Hi students, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Phasor diagram for series RL, RC, RLC circuit தான் பார்க்க போறோம். RL circuit அப்படினா என்ன அப்படினா resistor inductor circuit. இந்த ரெசிஸ்டரும் இண்டக்டரையும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படினா series RL circuitனு சொல்றோம். அதே மாதிரி சீரிஸ் RC சர்க்யூட்னா என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டரை சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சீரிஸ் RLC சர்க்யூட் அப்படின்னா ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் இந்த மூணு எலமெண்ட்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இங்கே அப்ளை பண்ணியிருக்கிற அந்த வோல்டேஜ் என்ன வோல்டேஜ் அப்படின்னா AC வோல்டேஜ், தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். So Vங்கிறது வந்து applied voltage. Then current flowing through the circuit வந்து என்ன represent பண்ணியிருப்போம் அப்படின்னா IN represent பண்ணியிருப்போம். ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற அந்த வோல்டேஜை VRன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை VLன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை VRன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை VCன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இங்கே மூணு எலமெண்ட்டும் இருக்கிறதுனால ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் VR, இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் VL, கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் VC. இது மூணும் சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ டோட்டல் வோல்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? V is equal to VR plus VL plus VCன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VR plus VC. ஸோ இது சீரிஸ் அப்படிங்கிறதுனால வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VR plus VL. ஓகேங்களா? சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸர் டயக்ராம் எப்படி போடணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கரண்ட்டும் வோல்டேஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் ஃபேஸில் இருக்கும். ஒரே லைனில் தான் போகும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகாது. இன் ஃபேஸ் அப்படின்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் தான் அந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டரும் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் எடுத்துக்கிறோம். தட் இஸ் பியூர்லி இண்டக்டிவ் சர்க்கியூட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்ட்டுக்கு கரண்ட் ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கு பின்னாடி தான் என்ன இருக்கும்? நமக்கு வோல்டேஜ் இருக்கும். லாகிங் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ லாக் அப்படின்னா என்னது? நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? அப்போ வந்து கரண்ட்டு லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ், கரண்ட்டுக்கு பின்னாடி வரும். சரிங்களா? இப்போ இந்த இது தெரியணும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக இருக்குது அப்படின்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ். ஸோ லீடிங் அப்படின்னா என்ன? முன்னாடி இருக்கிறது. அப்போ கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதன் மூணுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிஸ்டர் அப்படின்னா கரண்ட்டும் வோல்டேஜும் ஒரே இதில் தான் இருக்கும். தட் இஸ் இன் ஃபேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இண்டக்டிவ் சர்க்கியூட்டாக இருந்ததுன்னா கரண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கரண்ட் நம்ம சொல்கிறோம். கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ். லாக்ஸ் பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் லீட்ஸ் அ வோல்டேஜ். லீடிங் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ஃபேஸர் டயக்ராம் போடுறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ரெசிஸ்டர் அப்படின்னா இது கரண்ட்டு. அப்போ வோல்டேஜ் எப்படி இருக்கும்? அப்படியே இந்த என்ன டைரக்ஷனில் இருக்கும் அதே டைரக்ஷனில் தான் வோல்டேஜ் இருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேஸர் டயக்ராம் போடுறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இதை வந்து கரண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ விஆருங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், அது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் ஃபேஸில் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ். அப்போ கரண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வோல்டேஜ்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வோல்டேஜுங்கிறது என்ன, ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ரெண்டு வோல்டேஜும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் கிடச்சிரும். ஸோ அப்போ விஎல்லையும் விஆரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்டன்ட் வோல்டேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபேஸர் டயக்ராம் ஃபார் சீரிஸ் ஆர்எல் சர்க்கியூட். அதே மாதிரி ஆர்சி சர்க்கியூட். ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட்டை வரைஞ்சிக்கோங்க. அதே லைனில் விஆரை ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கெப்பாசிட்டர் இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால என்ன பண்ணணும், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன் போடணும். ஸோ கரண்ட் என்னாகும், லீட்ஸ் தி வோல்டேஜ். ஓகே, கரண்ட் லீட்ஸ் அ வோல்டேஜுங்கிறதுனால நமக்கு டயக்ராம் எப்படி வரும். ஸோ விஆரையும் விசியும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் வோல்டேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்கியூட். இப்போ சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னா ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டும் வோல்டேஜும் இன்ஃபேஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம போட்டுட்டோம். அடுத்து இண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் வந்து என்னாகும், லேக் ஆகும். ஓகே, கரண்ட் லேக்ஸ் அ வோல்டேஜ் பை 90 டிகிரி, சம் ஆங்கிள் ஆர் லெஸ் தென் 90 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வோல்டேஜ் லேகிங்கில் இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் லீட்ஸ் அ வோல்டேஜ். அப்போ இது கரண்ட்டு, இது வோல்டேஜ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேஸர் டயக்ராம் ஃபார் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.